அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடலாம். ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன்பதிவு செய்துவிட்டு முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் நவம்பர் 3ஆம் தேதி 2022 வியாழக்கிழமை. சதயம் நட்சத்திரம், கும்பராசி, தசமை திதி வளர்பிறை, சுபகிருத் வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் திருநாள். கடக ராசி, கடக லக்னம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே தைலம் தடவிட்டு போயிட்டாலும் சரி, தைலம் வாங்கி யாருக்கையாவது தானம் பண்ணாலும் சரி, இந்த ஒரு பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் பெருசாக பாதிக்காது. பொதுவாக சொல்லும் பொழுது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஜாதகத்தில் 2 மணி நேரம் தான் இருக்கும், அது பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்காக 2.5 நாள் நம்ம எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10 மணி 30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் இன்று காலை 9 மணி முதல் 10 மணி 30 வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1 மணி 30 வரையும், 4 மணி 30 6 மணி வரையும், இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், 8 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்றைய நாள். அதுவும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி மாழாது, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, கணவன் மனைவிக்குள்ள இணக்கம், குழந்தை பாக்கியம், எல்லா விதத்திலுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ரங்கநாதர் வழிபாடு, அரங்கநாதன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் காஷாய நிறம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நாள். ஏனென்றால் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள். கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம். தொழிலுக்காக நீங்கள் பிரயத்னம் பண்ணலாம் இன்றைய நாள் கண்டிப்பாக தொழில் பிரம்மாண்டமாகவும், பொதுவாக மிகப்பெரிய கௌரவம், அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும்னா இன்றைய நாள் பிரயத்னம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய யோக காலகட்டமாக கண்டிப்பாக கருதப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களோட இன்ட்யூஷன் பவர்னு சொல்லக்கூடிய யூகம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக வெற்றி அடையும். ஆனால் வேலைகளில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும். கண்டிப்பாக இன்றைய நாள் இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கோவில் குளங்களுக்கு அதிகப்படியாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொழுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த அருமையான ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ஊதா நிறம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்கள் பண தேவைகளுக்கு பணம் கொண்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணுற மாதிரி நடக்கும். எந்த விதத்துலையுமே பணத்தை லாக் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள், கோல்டு அண்ட் ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், மெயினாக ட்ராவலில் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான காரியங்களை 1-2 நாட்களுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயிலி நட்சத்திரக்காரங்களும்
எது எடுத்தாலும் உடனடியாக பண்ணணும்னு பிளான் பண்ணக்கூடாது. திடீரென்று ஒரு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீரென்று ஒரு பயணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாம் குழந்தைக்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. இரண்டாம் குழந்தை பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக மிக முக்கியமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்கிறது நோய் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இன்றைய நாள் நடக்கப்படுது. நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சுக்கிரனுடைய தொடர்பு இன்றைய நாள் ஏற்படப்படுது. அதனால் மருத்துவம் வலிக்கு இன்றைய நாள் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மனக்கசப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆண்கள் கண்டிப்பாக பெண்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக கண்டிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு படுது. சித்திரை நட்சத்திரக்காரங்களும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. உங்கள் மதி நுட்பம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆடல் பாடல் கச்சேரி கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்திற்காக இன்றைய நாள் நீங்கள் பிரயத்னப்படுவீங்க. அந்த பிரயத்னம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மன நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. பணத்திற்காக நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு இடத்திற்கு போயிட்டு அங்கே பணம் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாவே இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணு ஓப்பன் பண்ணி உட்காந்துப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பணம் வரும், வருவாய் வரும். திடமான பண வரவு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. யாரெல்லாம் மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, ஆடம்பரமான ஆஸ்தட்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், சிந்தட்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். அம்மா மூலியமாக ஒரு ஆதரவு உண்டு, சந்தோஷம் உண்டு, பணம் உண்டு, திருப்தி இருக்கக்கூடிய ஒரு நாளாக நன்னாளாக விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. திடீரென்று ஒரு விஷயத்தை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா இன்றைய நாள் அதில் லாஜிக் இருக்குது, இல்லை லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைய நாள் அனுஷம் நட்சத்திரக்காரங்க இருக்கப்படுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான நிறம் பொன்னிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே தத்ரூபமாக செயல் வடிவம் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் மாறப்படுறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அனைத்து விதத்துலையுமே லாபம் உண்டு. மனசு பயங்கர தெம்பாக இருக்கும். மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் தேன் நிறம். மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அந்யோன்ய பாவம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா அனுசரித்து சந்தோஷமாக ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள் செய்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும்
போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் எடுக்கிறது, பாக்கி வசூல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணுறது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் காஷாய நிறம். கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உங்களை நோக்கி மட்டுமே இருக்கும். செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவோம். நான் யார், நான் எதற்காக பிறந்தேன், இன்றைய நாள் எனக்கு எப்படி யூஸ் ஆகும், நான் என்ன பண்ணால் யூஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்க் பண்ணுவீங்க. அது அனைத்தும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேர் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, ஒரு பூஜை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய அம்சங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மிக பிரம்மாண்டமான நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிகேசவன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக செலவுகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அது சுப செலவுகளாக இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் வாங்கி கொடுக்கறது, ஒரு பிரயாணத்திற்காக செலவுகள் செய்கிறது, வண்டி வாகனங்களுக்காக சில செலவுகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதலீடுகளினால் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய நன்னாளாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் ஊதா நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் காத்துருக்கு. எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பரங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வத்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.